பொதுவாக நம்ம தமிழகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், நாய்களை எல்லாம் பிடிச்சி என்ன செய்யணும், கொலை செய்து விட வேண்டும், வேற எங்கேயாவது கடத்திடணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, அல்லாஹுடைய தூதருடைய காலத்துல இருந்து இந்த நாய்களை பற்றி பேசுது, ரொம்ப அற்புதமா பேசுது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ரொம்ப தெளிவான பல தகவல்களை என்ன செய்யறாங்க நமக்கு. ஃபைனலா அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்திகளை நம்ம ஓரளா ஒரு 5 நிமிடம் பார்க்க வேண்டி இருக்குது. என்ன செய்யறாங்கன்னா, நாய்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்களோடு பழகக்கூடியதுதான் அந்த உயிரினங்கள். அது என்ன, மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள்ல அந்த உயிரினம் என்ன செய்யும், நாய் என்கின்ற உயிரினம் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு நாய்கள் சில சமயம் உள்ளே வந்துவிடும், வந்து சிறுநீர் கழித்து விட்டு சென்று விடும். அல்லாஹுடைய தூதர் அதுல தண்ணி ஊத்தி என்ன செய்ய மாட்டாங்க, சுத்தப்படுத்த மாட்டாங்க. அப்படிங்கிற செய்தியை என்ன செய்யறோம், நாம ஹதீஸ்கள்ல பாக்குறோம். நாய் எப்படி அந்த மக்களோட தொடர்புல இருந்துச்சு அப்படிங்கறத தான் நம்ம பாக்குறோம். அப்ப சஜிதா செய்றீங்களே, அப்ப நாய் விரிக்கிற மாதிரி கையை விரிச்சு வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாக்குறாங்க அந்த மக்களோட தொடர்புல இருக்குது அது அந்த உயிரினம். அது மாதிரி ஒரு நபித்தோழர் வராரு, ஒரு மனிதர் வராரு, வந்து ஒரு கிணத்துக்குள்ள இறங்கி தண்ணியை குடிக்கிறாரு. குடிச்சிட்டு மேல வராரு, ஒரு நாய் என்ன செய்யுது, பூமியில மண்ணை நக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நாயோடு தொடர்பு உள்ளது, மற்ற உயிரினங்கள் தனியா. அந்த நாய் சம்பந்தமா ஒரு முஸ்லீமாக நம்ம என்ன நிலைப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த தரை ஈர மண்ணை நக்குன உடனே என்ன செய்யறாரு, காலில் ஒரு ஷூ போட்டிருக்கிறார். அதை எடுத்து கொண்டு வந்து அதுல தண்ணி எடுத்து அந்த நாய்க்கு வைக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான். நாய்க்கு இரக்கம் காட்டிய காரணத்தால் அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான். இன்னொரு நபிமொழி எப்படி பதிவு செய்யப்படுகிறது என்றால், ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், அவள் என்ன செய்யறாரு, இந்த மாதிரி நடந்துகிறாரு, அதனால அல்லாஹ் அவரை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பினான் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, நாய்க்கு தண்ணீர் புகட்டிய காரணத்தினால் சொர்க்கத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்கி விட்டான் என்று சொல்லக்கூடிய நபிமொழியை என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நாயோடு தொடர்புள்ள செய்தியை சொல்றாங்களா இல்லையா? சொல்லக்கூடிய அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முஸ்லிமுடைய இல்லத்திலே நாயை வளர்க்க முடியுமா என்று கேட்டால் வளர்ப்பதற்கு தடை விதிக்கிறார்கள். ஏன், எப்படி தடை விதிக்கிறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த நேரத்துல உங்க வீட்டுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, அந்த வீட்டுடைய அந்த முன்னால இருக்குமே திரைசீலை, அதுல ஒரு உருவப்படம் உள்ள ஒரு திரைசீலையை தொங்க விடுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்துல வரலன்னு ஒண்ணு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, வரேன்னு சொன்னீங்களே, ஏன் வரல? அவர் ஜிப்ரீல் மலக்கு, ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது சொல்றாங்க, எந்த வீட்டில் உருவப்படமும் நாயும் இருக்குமோ அந்த வீட்டுக்குள்ள வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப ஒரு மூமின் எப்படி நாய் விஷயத்தில் நடந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த தெரு நாய்களுடைய விஷயத்துல, தெருக்கல்ல பழகுதா இல்லையா, இந்த நாய்களுடைய விஷயத்துல நாம மனிதாபிமானத்தோட நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரை. இன்னும் பல செய்திகளை சொல்லுது. வேட்டைக்காக ஒரு மூமின் என்ன செய்யலாம், நாயை வளர்த்துக்கிடலாம். வேட்டைக்கு அனுப்புவாங்கல்ல சஹாபாக்கள், சில பேர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வராங்க, நாங்க நாய் வச்சுதான் வேட்டையாடுவோம், உயிரினங்களை, முயல் மாதிரி உயிரினங்களை பிடிக்கிறதுக்கு நாயை பயன்படுத்துவோம், வேட்டை நாய்களை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க நாயை அனுப்பும் போது பிஸ்மில்லா சொல்லி அனுப்பிடுங்க. அந்த நாய் பிடிச்சிட்டு வரும்ல, ஒருவேளை வரும்போது அந்த உயிரினம் செத்துருச்சுன்னா நீங்க அதை தின்பது ஹலால் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். அப்ப வேட்டைக்காக நாயை பயன்படுத்திக் கொள்ளலாம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, பாதுகாப்புக்காக, தோட்டங்கள் துறவு அப்படி என்று அவர்களுக்கு பெரிய வகையில சொத்து இருந்துச்சு, அதை பராமரிக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்காக என்ன செய்யலாம், நாயை வளர்த்துக் கொள்ளலாம். வீட்டுல போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, வளர்த்தக்கூடாது என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே மாதிரி தேவையில்லாம நீங்க நாயை வளர்த்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம ஏற்கனவே கீராத்தா நன்மை சேர்த்து வச்சிருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நன்மையில் இருந்து ஒரு கீராத் நன்மை என்ன செய்யப்படும், அதில் கழிக்கப்படும். ஒரு தேவையில்லாம நாயை வளர்த்தா தேவையே இருக்காது, அவருக்கு எந்த ஒரு பயன்பாடும் இருக்காது. அதை வச்சு சும்மா வீட்டு பாதுகாப்புக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வளர்க்கக்கூடாது. ஒண்ணு அது தோட்டத்துக்கான பாதுகாப்பா, நம்மளுடைய பண்ணைக்கான பாதுகாப்பா இருக்கணும், அல்லது வேட்டைக்கானதா இருக்கணும். அவர் வீட்டு பாதுகாப்புக்குன்னு என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாம வீட்டுல கொண்டு வந்து போட்டார்னா தினசரி 1 கீராத்து நன்மை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தினசரி 2 கீராத்து நன்மை அவருடைய நன்மை பட்டியலில் இருந்து அளிக்கப்படும் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அது மாதிரி மார்க்கம் நாயை விற்கிறதுக்கு தடை விதிச்சிருக்கு. இப்படி பல்வேறு செய்திகளை நாம பார்க்கக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட, நாயுடைய விஷயத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன தெரியுமா, நாய் கொடூரமாக நடந்து கொள்ளுதா இல்லையா? இது சம்பந்தமா மருத்துவர்கள் என்ன செய்யறாங்க, கால்நடை மருத்துவர்கள் சில அறிவுறுத்தலை கொடுக்கிறார்கள். நாயுடைய இனப்பெருக்கம் கூடிருச்சு. இந்தியாவில் எப்படி மனிதர்களுடைய இனப்பெருக்கம் கூடிவிட்டதோ அதே போன்று நாய்களுடைய இனப்பெருக்கமும் கூடிருச்சு. அது தன்னுடைய எல்லையை பாதுகாக்கிறதுக்கு போராடுது. ஒரு மனிதன் வந்தா கூட அது என்ன நினைக்குதுன்னா, தன்னுடைய பகுதியில் அவன் குடியேறிடுவானோ
அப்படிங்கிற அந்த அச்ச உணர்வுல அது கடிக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி அதிகப்படியான இரைச்சல்கள், வாகனங்களுடைய இரைச்சல் சப்தம் அதுக்கு எரிச்சலை ஏற்படுத்துது. சில பேர் வீட்டுல நாயை வளர்க்குறங்கிற பேர்ல அதிகமான உணவை கொடுத்துட்டு என்ன செய்யறாங்க, அதை சும்மா விட்டுருந்தாங்க. அந்த உணவை தின்னோன்னு அதை திரும்ப அது ரியாக்டிவ் ஆகணுமா இல்லையா, அதை பயன்படுத்தணுமா இல்லையா, நம்ம வாக்கிங் போய்வோம், வேற ஏதாவது வேலையை செய்வோம், ஆனா அது என்ன செய்யும், யாரையாவது போய் கடிக்கும். வீட்டுல உள்ள ஆட்களே கிடைக்குது. செல்ல பிராணி வீட்டுல வளர்க்கிறானே அவனே அவன் நாய் கடிச்சு செத்து போறான். இது சொல்வதாக இருந்தால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து சொல்றாங்க, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 55,000 பேர் நாய்க்கடியால் இறந்து போகிறார்கள். பச்சிலம் குழந்தையை கடிச்சுதான் அந்த பிரச்சனை வந்துச்சு. கேரளால கடந்த ஒரு ஓராண்டுக்கு முன்னால ஒரு சின்ன பிள்ளையை கடிச்சிருது, அது பொண்ணு இறந்து போயிருது. ரேபிஸ் நோய் வந்து என்ன செய்யுது, இறந்து போகுது. இப்போ அந்த குழந்தைக்கான அந்த தீர்ப்புல தான் நாயை ஃபுல்லா பிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதை வழங்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்பவே சொல்றாங்க, 5 வகையான உயிரினங்களை நீங்கள் கொல்வதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன். அந்த 5 வகையான உயிரினத்தையும் எப்ப கொல்றதுன்னு சொல்றாங்க தெரியுமா? இஹ்ராம் என்பது புனிதமான இடம். இஹ்ராமுக்குள்ள வந்துட்டோம்னா, உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் அணியும் போது அந்த ஆடை எப்படி ஆயிரும், அதுல இருக்கும்போது யாரையும் அடிக்க கூடாது, அசிங்கமாக பேசக்கூடாது, எதையும் கொல்லக்கூடாது. நீங்க இஹ்ராம்ல இருந்தா கூட அந்த 5ல 1 என்னது, வெறி நாய் அப்படிங்கிறாங்க. நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சுன்னா அந்த ரேபிஸ் அப்படிங்கிற அந்த எச்சை என்ன செய்யும், அது வெளிப்படுத்தும். அது காயத்தோட இங்க பட்டுச்சுன்னு வைங்க, ஒரு 10 நாள் 15 நாள்ல என்ன ஆயிடுவான், ஆள் மௌத் ஆயிடுவான். இதுதான் இயல்பா ஏற்படும். ரசூலுல்லாஹே சொல்றாங்க. இது வந்து மனிதர்களோட பழகக்கூடியது நாய். அதுக்கு வெறி ஏற்பட்டால் அதை என்ன செய்யணும் அப்படின்னு தான் யோசிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றங்கள்ல உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, நாய்க்கு பிரச்சனை என்னன்னு தெரியல, என்ன செய்யலாம்னு தெரியல, மொத்த நாய்களையும் பிடிச்சு என்ன செய்யணும், இதுல இது பண்ணிடணும், காப்பகத்துல போடணும், உள்ள போடணும். அது இன்னும் வெறி ஏற்படுத்தும். அதுக்கு அது வேற மாதிரி மிருகமாக மாறிவிடும். அப்ப நாமளே ஒரு நேரத்தில் என்ன யோசிக்கிறோம், எல்லாரும் இப்படி கடிக்குத, இதெல்லாம் கொண்டுட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வெறி நாய்க்கு அந்த அனுமதியை கொடுக்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இது அரசாங்கங்கள் என்ன செய்யணும், கவனத்துல மேற்கொண்டு இந்த வெறி நாய்களுடைய விஷயத்துல பிள்ளைகள் அதிகப்படியாக இந்த 55,000 பேர் இறந்திருக்கிறாங்கன்னு சொன்னோமே, அதுல 15 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் தான் 60% இறந்திருக்கிறாங்க. எவ்வளவு மோசமான நிகழ்வு பாருங்க. குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இதுக்கு வழிகாட்டுறாங்க. வெறி நாய்களை கொல்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் உத்தரவிடுகிறார்கள். அரசாங்கங்கள் இதுல கவனத்தில் மேற்கொண்டு இது போன்ற வெறி நாய்களை பிடிச்சி அதை எப்படி கருணை கொலை செய்வதோ அல்லது அதை எப்படி மக்களிடத்தில் அணுகாமல் இருக்குமோ அந்த அளவிற்கு அதை மக்களை விட்டு தூரமாக்குவதை செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு முன்வர வேண்டும். மூமின்களாக முஸ்லிம்களாக நாம என்ன செய்யணும்னா, நாயை பத்தி செய்தி இவ்வளவுதான். நான் சொன்னேன் இந்த 5 நிமிஷத்துல இவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய தகவல். அதனுடைய எச்சில் நஜீஸ் அப்படின்னு சொல்றாங்க. எச்சில் வந்து நம்ம பாத்திரத்துல பட்டுச்சுன்னா 7 தடவை கழுவணும். கழுவுனதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க. நிறைய சட்டங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த நாயை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, பூனையை வளர்த்த மாதிரி வளர்க்க முடியாது. பூனையே பல நேரங்கள்ல பாதிப்பா மாறிடுது. நாய் மாறாதான்னு கேட்டா கண்டிப்பா மாறும். அதுலயும் வெறி நாய் என்ன செய்யும், கண்டிப்பா நம்மளை தாக்குற மாதிரி நம்மை சார்ந்து இருப்பவர்களே அது தாக்கும். வயதானவர்கள்லாம் அதுல பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட செய்திகளை நினைவில் நிறுத்தி செயல்படுவதற்குண்டான பாக்கியத்தை தந்தல் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன்.